அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களே. வெல்கம் டு இந்தியன் ஃபார்மர் பிரபு யூடியூப் சேனல். நம்ம பீர்க்கங்காய் விவசாயங்கள் செஞ்சுட்டு இருக்கோம் பந்தல் சாகுபடி முறையில். இப்போ நம்ம நடவு பண்ணி அறுவடை பண்ணிட்டு இருக்கக்கூடிய ரகம் வந்து VNR ரஜினி ரக பீர்க்கங்காய்கள். இந்த ரகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம முதலாக முயற்சி பண்ண ஒரு அற்புதமான ஒரு ரகன்றதான் உண்மையான விஷயம் நண்பர்களே. நம்ம தோட்டம் இன்றைக்கி விதைகளை நடவு பண்ணி 50வது நாள், குழித்தட்டில் 10 நாள், நிலத்தில் நடவு பண்ணி கரெக்டாக 40வது நாள். இன்றைக்கி மொத்தம் 50 நாட்கள். நம்ம ஆகஸ்ட் 1ஆம் தேதி நிலத்தில் நடவு பண்ணோம். இன்றைக்கி வந்து செப்டம்பர் 9ஆம் தேதி. கிட்டத்தட்ட 40 நாட்கள் நம்ம தோட்டத்தில் நடவு பண்ணி காய்கள் காய்ச்சிருக்கேன். 4 அறுவடை செஞ்சுருக்கோம். ஒரு அற்புதமான அளவுக்கு விளைச்சல் விளையுதுன்றதான் உண்மையான விஷயம். இந்த 50 நாட்களில் நம்ம தோட்டத்தில் என்னென்ன வேலைகளை செஞ்சோன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம குழித்தட்டில் விதைகளை நடவு பண்ணோம், நேரடியாக நடவு பண்ணல. குழித்தட்டில் நடவு பண்ணதில் 10 நாட்களில் நிலத்தில் எடுத்து வந்து விதைகளை நடவு பண்ணிட்டோம். நிலத்தில் நடவு பண்ணி 10 நாட்கள் கழித்து நமக்கு வந்து ஒரு ஆல்-19 வேருக்கான ஹியூமஸை கரைச்சி ஊற்றணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து 20வது நாட்கள் நிலத்தில் நடவு பண்ணி 20வது நாட்கள் நம்ம திரும்பியும் வந்து ஒரு ஆல்-19 மிக்ஸ் பண்ணி நம்ம நிலத்தில் ஊற்றணும். சொட்டு நீர் பாசனம் இருக்குது, ஆனால் அதில் நம்ம விடலை. தண்ணீரில் நேரடியாக கரைச்சி வேர்கள்லேயே ஊற்றிட்டோம். ஏன்னா மழை பெஞ்சதுனால நம்ம தண்ணீர் வந்து இறைக்கக்கூடாதுன்றதுனால. அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா நம்ம வந்து ஒரு 5வது நாள் செடிகளை நடவு பண்ணி வைரஸ் மருந்து, ஒரு கொசு மருந்து, ஒரு டானிக் இது வரைக்கும் கொடுத்தோம். அதுக்கு அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 20வது நாட்களில் திரும்ப இதே காம்பினேஷனில் நம்ம கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் வந்து 30வது நாள் வைரஸ் மருந்து திரும்பியும் 3வது கோட்டிங் கொடுத்தோம். வைரஸ் தாக்குதல் வந்து குறைவான அளவுக்கு தான் இது வரைக்கும் இருக்குன்றதான் உண்மையான விஷயம். நம்ம ஒரு அற்புதமான அளவுக்கு நிலத்தில் உழைப்பை கொடுத்தோம். அந்த உழைப்புக்கான பலனை இன்றைக்கி செடிகளாக மாற்றி காய்களாக மாற்றி இன்றைக்கி அறுவடை செய்கிறோன்றதான் உண்மையான விஷயம். இன்றைக்கி நடவு பண்ணி 50வது நாள். நம்ம நடவு பண்ணும்போதே சொல்லியிருந்தோம் இன்னும் 30 நாட்களில் இதில் காய்களை அறுவடை பண்ண அதை சவாலாக முடித்தோம். ரொம்ப அற்புதமான அளவுக்கு நம்ம மனசுக்கு ஏற்றாப்போல் நம்ம மனசு ஓடக்கூடிய ஓட்டத்தில் இந்த செடிகளை நம்ம எடுத்துகிட்டு வந்துருந்தோம். ஒரு அற்புதமான அளவுக்கு விளைச்சலை கொடுக்கக்கூடிய ரகம். நம்ம இதுக்கு முன்னாடி வந்து ஈஸ்ட் வெஸ்ட் கம்பெனிலேருந்து நாவின்ற ரகத்தை நடவு பண்ணோம். அதில் வந்து ஒரு 3 அடிக்கு காய்கள் காய்ச்சிருந்தது. இதுலேயும் 3 அடிக்கான காய்கள் காய்ச்சிது. நம்ம விதைகளை வாங்கி நடவு செஞ்சுட்டோம். செடிகளை நடவு பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து கடைகளில் திரும்பி அந்த விதைகளை போய் வாங்கும்போது டார்க் கிரீன் சொல்லியிருந்தாங்க காய்கள். ஆனால் வந்து அந்த அளவுக்கு நமக்கு டார்க் கிரீனாக இல்லை. காய்கள் வந்து நல்ல குவாலிட்டியான காய்களை காய்ச்சிருந்தது. இந்த 50 நாட்களில் நம்ம இந்த செடிகளில் ஏற்பட்ட சவால்கள் என்னென்னா, வைரஸ் நோய் தாக்குதல் வந்து ஒரு 10வது நாள்லேயே தெரிய ஆரம்பிச்சுது. ஆனால் அதை வந்து நம்ம மருந்துகள் தெளிக்க அதோடைய வேகம் வந்து குறைய ஆரம்பிச்சுது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கிளிகளுடைய தாக்குதல் வந்து அதிகமான அளவுக்கு இருந்தது. கிட்டத்தட்ட வந்து ஒரு 35வது நாட்களில் நம்ம நடவு செஞ்சு 35வது செடிகளில் நடவு செஞ்சு 35வது நாள், அதாவது 45வது நாள் வந்து ஒரு வாரத்துக்கு 4 நாட்களுக்கு முன்னாடி நம்ம தோட்டத்தில் இருந்த காய்கள் ஒரு 40 கிலோ பீர்க்கங்காய்களை கிளிகள் கடிச்சிருச்சு. அதுக்கான உணவுக்காக அதில் வந்து இழப்பை சந்தித்தோம். அதுக்கடுத்து திரும்பியும் அந்த கிளிகளை நாள் பூரா துரத்தி இன்றைக்கி ஒரு தரமான அளவுக்கு அறுவடையாக காத்துட்ருக்குன்றதான் ஒரு மேஷம். நீங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு விளைஞ்சிருக்குன்னு. என்னுடைய உழைப்பினுடைய கஷ்டங்கள் அனைத்தும் கடந்து இந்த காய்களை பார்க்கும்பொழுது ஒரு அற்புதமான அளவுக்கு நம்ம தோட்டத்தை மாற்றி வச்சுருக்கோம். VNR ரஜினி ரக பீர்க்கங்காய்கள் எப்படி விளையாண்டு நிறைய பேர் கேட்பீங்க. அதுக்கான ரிசல்ட்டு தான் இந்த இது. நல்ல தரமான காய்கள் விளைஞ்சிருக்கு. என்னுடைய கடின உழைப்பிற்கு கிடைச்சிருக்கு இந்த நிலம் கொடுத்துருக்கக்கூடிய அற்புத பரிசுகள் தான் இந்த காய்கள். உங்களுக்கு எங்களுடைய விவசாயம் பிடிச்சிங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். நன்றி. இது 50வது நாள் இந்த லெவலில் நம்ம வச்சுருக்கோம். கிட்டத்தட்ட விவசாயத்தில் விதைகளை நடவு பண்ணிட்டால் மட்டும் போதாது, அதுக்கு கூட நம்ம உழைச்சா மட்டும்தான் இந்த அற்புதத்தை விளைவிக்க முடியுன்றதான் ஒரு அவசியம். என்னுடைய கடின உழைப்பு, என்னுடைய வெற்றியை தான் நம்ம பார்த்துருக்கோம். எங்களுடைய விவசாயம் உங்களுடைய ஆதரவால் வளரும். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். நன்றி. விவசாயம் காப்போம்.